ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம லோன் உல்ஃப்லாம் சும்மா வந்திருந்தோம். எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. எவ்வளோ நேரம் தான் பிஆர்சிஎஸ் புஷ் பண்ணேன்னு. இவன் என்னென்னா ஆரம்பத்தில் MP40 டெஸ்ட் லீகில் எடுத்துட்டான். இவன் வேர்ல்டு பிளேயருக்கு வேர்ல்டு MP40 வச்சுருக்கான். நம்ம விடுவோம். இவனாவது அதிகம் கில் அடிக்கணும்னு ஸ்பீடு கேரக்டர் வச்சு வேறு எவனுக்கு அடி விழுது இவன் அடிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு கட்டி ஸ்பீடு அழுத்திட்டு போனால் என் டீமட்டை முடிச்சு விட்டான். சரி இவனையாட்டம் அடிச்சிடுவான்னு ஒரு அழுத்திட்டு 2 தான் சார்ஜ் இருக்காதே லைக் போட்டுருவோமே. பயங்கரமாக அழுத்தியாச்சு கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இவன் என்னன்னா ஏதோ பண்ணுதான் குறைஞ்சிட்டலாம். அப்புறம் ஒரு பெரிய தப்பு பண்ணுவேன். அவன்கிட்ட நான் தெரியாமல் தலையை காமிச்சிருப்பேன். அவன் தலையிலேயே முடிச்சு விட்ருப்பான். இதுக்காட பேசுனா இவன் என் டீமெட்டு இதாண்ட சக்குன்னு அவன் மண்டையை உடச்சி விட்டான் ஹெல்மெட்டை. இதாண்ட டீமெட்டு இது. இப்போ பாருங்க, என் டீமெட்டு போட்டான் அவனை அடிப்பான் பாருங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடிப்பான்னு அடிக்க மாட்டான். நான் சொல்கிறேன் அடிக்கவே மாட்டான் மகளே. ஏன்னா இவன் நல்லா அதே குருட்டா மட்டும் அடிச்சிருப்பான் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு சம்பவத்தை பண்ணுவான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஃப்ரீஸ் பேக்கெலாம் போடுதான். இது வச்சதுனால தப்பிச்சிட்டான். ஷீல்டு கரெக்டுது. இப்போ ஆஃப்லைன் ஆயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு ஆகும். அவன் அழுத்துவான். இதுதான் சாக்குன்னு அழுத்துவான். இவன் குளோபால்லாம் போட்டு பார்ப்பான். எதுவுமே ஆவார். அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடி ஃப்ரெண்ட்ஸு பிடிக்காராமா. நான் அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்லாம் பிடிக்க மாட்டான் மக்களே. இப்போ பாருங்க, சார்ஜ் வேறு ஒன்று தான் மக்களே இருக்குது. இப்போ நம்ம இதில் ஜெயிச்சே தீரணும். சரி ரைட்டுடா அப்படின்னு கிரிட்டு கிளம்பியாச்சு. என்ன கன்று எடுப்பான்? இந்த கண்ணா? ரெண்டுமே நமக்கு நல்ல கண்ணாச்சு. ஸ்னேப்பர் நமக்கு நல்லா வரும், டபுள் பாராவும் நல்லா வரும். இந்த 2 கண்ணை வச்சு இன்றைக்கி பொழந்தே தீருதான். இவனுக்கு 123 கொடுத்தேன். ரஷ் பண்ணிவிட்டு யாருன்னு தெரியாமல் கீழே குச்சி அவன் சாண்டின பவரை போடுதான். ஃபுல் டேமேஜ் கொடுத்தோன்னே அவன் எப்படி தப்பிச்சான்னு தெரில. இப்போ தான் செத்துருக்கான். அவன் இப்போ எப்படி? இவன் இங்கே இருக்கான். ஹேக்கரா இவன்? இல்லைங்க, அவன் அங்கே இருக்கான். இவன் எப்படி செத்துருப்பான் எனக்கு தெரில. இவன் மண்டையில் அடிச்சிட்டானே ஹெல்மெட்டை உடச்சி விட்டான். அப்போல்லாம் என்னென்னா டெஸ்டிகில் என் மண்டையை உடச்சான். இப்போ டபுள் பாரில் என் மண்டையை உடச்சிட்டானே. கொஞ்சம் விட்டுருந்தா மொத்த உடம்பே முடிச்சிருப்பான். இப்போ இந்த ஸ்னைப்பர் வச்சுட்டு இவனை முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இன்னும் யார் லைக் பண்ணலன்னா பண்ணுங்கள். இவனை நான் அடிச்சிட நம்பிக்கை இருக்குது. அடிச்சிட நம்பிக்கை இருந்தால் லைக் போடுங்க, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ பயங்கரமான ஹெட்ஷாட் வச்சுருப்பேன். இது என்னடா ஹெட்ஷாட்டுன்னு கேட்பீங்க. கொஞ்சோண்டு மண்டையில் போட்டாலும் ஹெட்ஷாட்டு தான் மக்களே. சரி, மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அப்படியே அமௌண்ட் போட்டு ஜாலியாக வரும். அவன் என்ன நினைப்பான்னு தெரில. இவன் யார்தான் இப்படி விளாடுதான் அப்படின்னு நினைப்பான். நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ பேர் பட்டு. சிஎஸ்சில் வெறும் மாஸ்டர் தான் இருக்கும். பிஆரில் சீசன் குறைச்சி விட்டதில் நம்ம சீசன் குறைச்சி விட்டாங்க. சரி, ஐயோ இவன் என்ன சாண்டின பவர் போட்டுக்கிட்டே இருக்கான். என் டீமில் திரும்பி முடிச்சுட்டாங்க. இவனுக்கு கொஞ்சோண்டு கெட்டு வச்சுட்டு இங்கே ரஷ் பண்ணிட்டு வந்து ஒரு அடி தான். இவங்களாம் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க 1v2. சரிடா 1v2 பண்ணணுன்னு பண்ணியாச்சு. இப்போ தாங்க பயங்கர நான் தான் கன் எடுக்கிறது. சும்மா இந்த 2 கண்ணையும் நான் எக்ஸமேட் வச்சு விளாடுவேன். சரி, எக்ஸமேட் வச்சு வேண்டாமே, இந்த பேமஸ் வச்சு லாண்டு பார்ப்போமே அப்படின்னு. எனக்கு பேமஸ் சுத்தமாக வராது. ஆப்போனட் என்னன்னு தெரில. பேமஸ் பயங்கரமாக விளாடுவோம். நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே இந்த பைப்பிலே முடிச்சு விட்ருவாங்க. நமக்கு பேமஸ் கன்னு நல்லா வராது. அவன் தான் மண்டையை அனுப்பி முடித்துட்டாங்களா. இப்போ இவன் இங்கிட்ட யார் வர்றதை நான் பார்க்கல. இவன் இப்போ என் மண்டையிலே வைப்பான் பாருங்க. மண்டையிலே வச்சுட்டேன். இவன் யாருன்னு தெரியல. அப்போ அவனும் மண்டையில் வைக்கா இவனும். ஆனால் பேமஸும் ஒரு புல்லட்டுக்கான நல்லா வரும் உங்களுக்கு மக்களே. நம்ம டீம் தான் முடித்தான் பேமஸ் வச்சு. நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கான். ஒழுங்கு ஆடுறான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கான். சரி ரைட்டு, நம்ம இந்த மேட்ச் தோற்றுறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அமங்கலமாக போதே. இந்த மேட்ச்சு நம்ம டீம் ஒருத்தனா முடிச்சிருவான்.
நான் அவனை முடிக்கிறது அவன் இப்போ பாருங்களேன் என்ன நடக்கணுட்டான். என்ன இவன் வேற ஒரு புல்லட்டு கண்ணை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் முடிச்சு விட்ருவான். நம்ம டீமெட்டே அவனை முடிச்சிடுவான். இப்போ ஒன்று நடக்கும். இப்படி வரலான்னு பார்ப்பான். ஃபேமஸ் வச்சு அவன் அடிச்சிடுவான். 1v2 பண்ணிடுவான். நான் குளோபல் ஒடிக்கிற பேரில் இங்கேருந்து சடேன்னு ஒரு பிடிப்பேன். நான் அவன் தப்பிச்சிருவான். கடுப்பில் என்னால் என்ன பண்ண முடியல. இதில் அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதில் யார் ஜெயிக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தான். இந்த தடவை எந்த கண்ணை எடுப்பான்னு வேறு தெரில. எந்த கண்ணை நல்ல கண்ணை எடுங்கடா. நல்ல கண்ணை எடுத்தா ஓகே. அடுத்து தான் தெரியுது நம்ம ஃபேவரட் கண்ணு டெஸ்ட்டு இல்லைங்க. இன்றைக்கி 2 பேர் மண்டையே பொழக்கலாமல் நான் விட மாட்டேன். பொழக்கலன்னா என் பேர் சிவகணேசே இல்லைடா. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒன் டாப் நான் வைப்பேன். என் டீமெட்டே என் பேர் மாட்டிடாதடா. இவனை ஒன் டாப் பேர் ஆகணுமே. வேறு வழியில் இவன் ஒருத்தன் இந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து ஒன் டாப்பு ஒட்டியே கையில் ஒருத்தனுக்கு ஒன் டாப் இவனுக்கு அடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அவன் எங்கே போயிட்டாங்க. இங்கே குளோபால் போட்டு வச்சுக்கிடுவான். குளோபால் போட்டு அதான் இங்கிட்டு வந்து திடீர்னு 2 பேரும் அடிச்சிட்டானா அதுக்கு வேறு. பின்னாடியே வா தப்பிச்சிடாத. எங்கே போய் செத்துறாதப்பா. 2ஆம் நம்பர். இப்போ இவனுக்கு விழுந்தா நல்லாயிருக்கும். யாத்தாடி ஒன் டாப்பு 2 பேருக்குமே. அடுத்த மேட்ச்சு விழுந்தா நல்லா தான் இருக்கும். அடுத்த மேட்ச்லாம் கட்ட மாட்டேன். இந்த மேட்ச்சு நான் பயந்து விளாண்டேன்னா அடுத்த மேட்ச்சு கட்டினேன்னா அடுத்து உண்மையாகவே ஆகிட்டேன். என்ன மக்களை பண்ணேன் அதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ அதே இடத்துல இருந்துட்டு ஒன் டாப் அடிக்க முடியுமா முடியாதா? போட்டு அடிக்கலன்னா என் ஃப்ரெண்டு பேர் இது இந்த பேரே கிடையாது. வேறு பேராக தான் இருக்கும். இவன் வேறு சாண்டினா இதை உடச்சிருவான். இவன் அவன் ஃப்ரெண்டுக்கு குளோபால் போட்டு காப்பாற்றுறாராமா. இல்லை எந்த காட்டுங்க. நான் ரஷ் பண்ணி ஏறி இங்கே போட்டு இவன் மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பி சாண்டின பவரம் போட்டான். என் டீம் மட்டும்தான் எதுக்கு இருக்கானே தெரில. நான் கடைசியில் எத்தனை கில்லு நானும் அவனும் எத்தனை கில்லு அடித்தோன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அவன் தான் ஓல்டு பிளேயர். நானும் ஓல்டு பிளேயர் தான் கிடையாது. இப்போ தான் ஏற்றிருக்கேன்னா கொஞ்சம் 3 வருஷம் அப்படி தான். இவன் 5 இயர் ஓல்டு கன்லாம் வச்சுருக்கான். இவனுக்கு ஒரு அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சைடு வந்தால் இங்கே ஒருத்தன். நான் கடைசியில் எத்தனை கில் அடித்தேன் தெரியுமா? நான் 10 அவன் 2.